வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிஎல்எம் மாடியூல் பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்எம்ல ஆல்ரெடி நம்ம ஸ்டேஜஸ் கிரியேட் பண்றது, தென் வந்து ப்ராடக்ட்ல ஏதாவது அப்டேஷன் பண்றதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மேனுஃபேக்சரிங் ஆர்டர், ஒரு மேனுஃபேக்சரிங் ஆர்டர் போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறம் பிஓஎம்ல ஏதாவது அப்டேஷன் இருக்கு அப்படின்னா அதை வந்து அந்த பிஓஎம் ஐ மீன் மேனுஃபேக்சரிங் ஆர்டரை வந்து எந்த ஒரு டெலிட்டும் பண்ணாம ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து பண்ணக்கூடிய பிஎல்எம்ல பண்ணக்கூடிய அந்த பிஓஎம் சேஞ்சஸை அதுல வந்து எப்படி கொண்டு வரது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் வந்து மேனுஃபேக்சரிங் மாடியூல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ல பில் ஆஃப் மெட்டீரியல்ல வந்து ஆக்சுவலா நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஸ்டூல் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ஆர்டர் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ரேஷன்ஸ்ல மேனுஃபேக்சரிங் ஆர்டர்ல இங்க வந்து நான் வந்து அந்த ஸ்டூல் அப்படின்றத ப்ராடக்ட் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ ஸ்டூல் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர் வந்து 1 4 அப்படின்ற மாதிரி இருக்கு. நான் வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்னன்னா நான் பிஎல்எம் போய்க்கிறேன். ஸ்டூல் கிரீன் அப்படின்றது இப்போ வந்து பிஎல்எம் போய்க்கலாம். இன்ஜினியரிங்ல நியூவா ஒன்று கிரியேட் பண்றேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் அப்டேஷனு, இங்கே வந்து ஸ்டூல். ஸோ ஸ்டூல்ன்றதை நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ராடக்ட் அப்டேஷன் சம்திங் என்ன நோட்ஸ் கொடுக்கணுமோ நம்ம வந்து இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூல் வெர்ஷன் 2 அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஸ்டார்ட் ரிவிஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் இன் ப்ராக்ரஸ்க்கு மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணிட்டு ரிவிஷன் போய்க்கிறேன். ஸோ ரிவிஷனில் இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூல் ஃபுட் இருக்கு இல்லையா, க்ரீன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 5 அப்படின்றத மாற்றுறேன். ஸோ இதுலேயே 5 அப்படின்றத மாற்றுறேன். ஸோ மாற்றிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். தென் இங்கே வந்து வேலிடேட் இருக்கு இல்லையா, வேலிடேட் போயிட்டு அப்ளை சேஞ்சஸ் நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? அப்ளை சேஞ்சஸ் கொடுத்துட்றேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா மேனுஃபேக்சரிங் ஆர்டருக்குள்ள போய்க்கலாம், மாடியூலுக்குள்ள. ஸோ அதில் வந்து ஆப்ரேஷன்ஸ் மேனுஃபேக்சரிங் ஆர்டர். ஸோ அதில் வந்து நம்ம ஸ்டூல் கிரீன் கொடுத்தோம் இல்லையா, அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 and 4 அப்படின்றது இருக்கு கன்சியூமபிள். நான் வந்து இங்கே அப்டேட் பிஓஎம் இருக்கா, ஸோ அதை வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ நான் கொடுத்த உடனே இங்கே என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்க, ஸ்டூல் ஃபுட் கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா 5 குவான்டிட்டி சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம். பிளான் தென் வந்து ஜென்ரேட் சீரியல் நம்பர் ப்ரொடியூசர். ஸோ ஆக்சுவலாக இது குவாலிட்டி செக்கிங் இருக்கு. ஸோ அந்த குவாலிட்டி செக்கிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து இன்சர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மேனுஃபேக்சரிங் ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் ஏதாவது பிஓஎம்ல சேஞ்சஸ் நடக்கு அப்படின்னாலும் நம்மளால அப்டேட் பண்ண முடியும். அந்த பிஓஎம் வந்து கேன்சல் மேனுஃபேக்சரிங் ஆர்டரை கேன்சல் பண்ணாம பிஓஎம் வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து ஓடோல இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.